Hello engineers, welcome back to my channel. So linear combination another one example. So question என்னன்னா a1 a2 a3 b so நாலு வெக்டர் இருக்கு. So b is a linear combination of a1 a2 a3. So b என்ற வெக்டரை linear combination of a1 a2 a3 ஓட வெக்டரை நம்ம எழுதணும். So this is a question. So எழுத முடியுமா இல்லையன்றதை நம்ம செக் பண்ணணும். Clear? Okay. So first given எழுதிக்கலாம். a1 vector. So a1 vector is 1, minus 2, 0. a2 vector 0, 1, 2. a3 vector 1, minus 2, 0. So b vector 2, minus 1, 6. So question is b is a linear combination. So linear combination of a1, a2, a3. So that means x a1 plus y a2 plus z a3 is equal to b. Vector substitute பண்ணுங்க x a1 vector another 1 minus 2 0 plus y a2 vector 0 1 2 plus z a3 vector 1 minus 2 0 equal to b vector 2 minus 1 6. Okay. So இங்க பார்த்தோம் அப்படின்னா x a1 வெக்டாரும் z a3 வெக்டாரும் equal. ஓகேவா 1 minus 2 0 here also 1 minus 2 0. இந்த வெக்டார் காமனா வெளியே எடுத்தாலும் இப்படி வெளியே எடுத்தோம் அப்படின்னா x plus z கிடைக்கும். x plus z 1 minus 2 0 plus y 0 1 2 equal to 2 minus 1 6. Okay, இந்த ரெண்டு வெக்டர் காமனா வெளிய எடுத்துட்டோம்னா x plus z கிடைக்கும். ஓகே அத இங்க எழுதிருக்கேன். இப்போ இங்க let x plus z equal to t ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன வரும் t 1 minus 2 0 plus y 0 1 2 plus 2 minus 1 6. இப்போ corresponding element equal எழுது. இங்க என்ன வரும் t plus 0y equal to 2. Next minus 2t plus y equal to minus 1. So next 0t plus 2y last equal to 6. So this is equation number 1, this is equation number 2, this is equation number 3. The equation from 1 and 2 ரெண்டு equation solve பண்ணும். என்ன இருக்கு t plus 0y equal to 2 minus 2t plus y is equal to minus 1. So இந்த unknown எத்தனை இருக்கு t y but 2 unknowns. ஓகேவா so t ஓட coefficients கால்சி இப்போ கால்சி அப்ளை பண்ணும். கால்சில t ஓட coefficients a1 b1 c1 எடுப்போம். so a2 b2 c2. இப்போ கால்சி எடுத்துக்கோங்க. சோ கால்சில ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரீசெட் பண்ணும். சோ ரீசெட் பண்ண என்ன பண்ணும்னா ஷிஃப்ட் அமுக்கி போர்டு அமுக்குங்க 3 ஈக்குவல் ஈக்குவல். சோ ஃபர்ஸ்ட் ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் சோ இந்த ஈக்குவேஷன்ஸ் போகும். சோ ஈக்குவேஷன் கிளிக் பண்ண மோட 3 டைம்ஸ் கிளிக் பண்ணுங்க 1 2 3. சோ கிளிக் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் வரும். ஈக்குவேஷன் 1 கிளிக் பண்றோம். இங்க அன்னோன் பார்த்தோம் அப்படினா 2. இப்போ 2 கிளிக் பண்ணி சோ 2 கிளிக் பண்ணா a1 ஓட வேல்யூ என்ன 1 ஈக்குவல். நெக்ஸ்ட் b1 ஓட வேல்யூ 0 ஈக்குவல். c1 2 ஈக்குவல். a2 ஓட வேல்யூ -2 ஈக்குவல். b2 ஓட வேல்யூ 1 ஈக்குவல். c2 ஓட வேல்யூ -1 ஈக்குவல். கொடுத்தோம் அப்படின்னா அங்க x is equal to 2 கிடைக்கும். ஓகேவா சோ x is equal to 2 வரத இங்க x is equal to 2 னு எழுத கூடாது. இங்க unknown வேரியபிள் ஃபர்ஸ்ட் unknown வேரியபிள் t. அப்ப t is equal to 2. again equal கொடுங்க y is equal to 3. இங்க செகண்ட் unknown variable y தான். அப்போ y is equal to 3. this is a value t is equal to 2 y is equal to 3. okay so அடுத்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் let x plus z equal to t ன்னு தெரியும். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா x plus z equal to 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகேவா இப்போ இதுல அஸ்யூம் பண்ணிக்கலாம். assume
x is equal to 2, z is equal to 0 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேல்யூ எடுக்கணுமா அவசியம் கிடையாது. நீங்க எந்த வேல்யூ என்ன எடுத்துக்கலாம். x is equal to 1, z is equal to 1 எடுத்துக்கலாம். x is equal to 0, z is equal to 2 எடுத்துக்கலாம். ஸோ பாயிண்ட்லயும் எடுத்துக்கலாம். x is equal to 1.3, z is equal to 0.7. இப்படி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அப்ப இங்க லீனியர் காம்பினேஷன்ல இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஜெனரலா டேர்ம் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2, z is equal to 0. இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கிளியரா? இப்ப B is a linear combination of a1, a2, a3. So xa1 plus ya2 plus za3 is equal to b. So x oda value 2. So 2a1 plus y oda value 3. 3a2 plus 0 a3 is equal to b. So this is a linear combination of b vectors. இப்போ இந்த linear combination b vectorல நம்ம ஜியோமெட்ரிக்கலா எப்படி இருக்குன்றதை செக் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன், இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதோட ரிசல்ட்டை ஜியோமெட்ரிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஜியோமெட்ரிக்கலா பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் a1 ஓட வெக்டர். ஓகே, திஸ் இஸ் a1 வெக்டர். அகைன் திஸ் இஸ் a2 வெக்டர். நெக்ஸ்ட் a3 வெக்டர். a1 வெக்டரும் a3 வெக்டரும் சேம் வெக்டர். அப்போ ஒரே டேர்ம் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்மளோட வேல்யூ என்னன்னு தெரியும். x1 x1 வேல்யூ 2, y1 வேல்யூ 3, z ஓட வேல்யூ 0. நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் xa1 வெக்டர். திஸ் இஸ் xa1 வெக்டர். ஓகேங்களா? சோ நான் b வெக்டர் கன்சிடர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ya2 வெக்டர். ஓகே, திஸ் இஸ் ya2 வெக்டர். நெக்ஸ்ட் za3 வெக்டர். za3 வெக்டரும் xa1 ஓட ஒரே டேர்ம்ல இருக்கு. ஏன்னா 0 கன்சிடர் பண்ணதுனால the b வெக்டர்க்குள்ள நமக்கு வந்துரும். So last b vector. Okay, this is a b vector. Okay, xa1 vector plus y b1 vector za2 vector. மூணையும் ஆட் பண்ணா b vector நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் அதோட t ஓட வேல்யூ, அதாவது 2 ஓட வேல்யூவை சேஞ்ச் பண்றேன். x க்கும் z க்கும் வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது இந்த வெக்டரோட காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் நம்ம ஆட் பண்ற வேல்யூ கரெக்டா அந்த b வெக்டர்லயே நமக்கு மூவ் ஆகும். ஆட் பண்ண b வெக்டரோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகேவா? This is xa1 vector, ya2 vector, za3 vector. இந்த மூணு வெக்டர் ஆட் பண்ணா வரக்கூடிய b வெக்டரோட காம்பினேஷன்ஸ். ஓகேங்களா? சோ இங்க இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நமக்கு கிடைக்கும். கிளியரா? நான் பாயிண்ட் வந்து -7 ல இருந்து +5 வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். -∞ ல இருந்து +∞ வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ஃபைனைட் காம்பினேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகே, சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு உடனே அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.